ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊருக்கு வந்திருக்கோம். அதனால் எங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு போனோம். சேவல், அதுக்கப்புறம் ராஜா, நாய் வளர்க்குறேன். எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாத்தையும் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட சேவல். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபார்முக்கு தான் வாங்கிட்டு வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்சக்கால். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஃபுட் வைக்கணும்னா, ஈவினிங் போல் ஒரு 5 மணி போல் என்ன ஃபுட் வைக்கணும்னா, ராகி, தெனை, கோதுமை, அதுக்கப்புறம் அரிசி, இது மாதிரிலாம் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்லாம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தாக இருக்கும். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா காமனாக நம்ம சேவலுக்கு வர டிசீஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ காமனாக வர்றது தான். ஸோ கோழிக்கு வர டிசீஸ் பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சை நோய். ஓகேங்க. இந்த கோழிக்கு வர டிசீஸ் பார்த்திங்கன்னா காமனாக பனிக்காலத்தில் தான் வரும். ஓகேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஈவினிங் வைக்கலாம். ஈவினிங் வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே தான் இருக்குங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பனி பெஞ்சிருக்கும், அதனால தண்ணியில் ஜில்னஸ். ஓகேங்களா? அதனால் வந்து கோழி குடிச்சிச்சுன்னா போய் நிறையா சளிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா அடிக்கடி அதனால் தண்ணி வைக்கணும். ஸோ காலையில் வச்சிங்கன்னா சாயந்தரம் மாற்றணும், சாயந்தரம் வச்சோம்னா காலையில் மாற்றணும். ஓகேங்களா? இது மாதிரி தான் மாற்றி மாற்றி கோழிக்கெலாம் வைக்கணும். ஸோ நம்மளோட அடுத்த சேவல் இதுதான். ஓகேங்களா? இதுதான் அடுத்த சேவல். ஸோ இது பார்த்திங்கன்னா டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு, இருட்டாக தெரியும் லைட்டாக. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டு, கோழியோட செட்டுன்னு சொல்லலாம், நைட் அடிக்கிற செட்டு. ஸோ ஹவுஸுன்னு சொல்லலாம், கோழியோட வீடுன்னு சொல்லலாம், செட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சேவலோட நிறம் பார்த்திங்கன்னா காகுபூதி. இது பார்த்திங்கன்னா எதுக்கு கீத்து கட்டை போட்டிருக்கோம், அதுக்கு மேலே இது போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் இறங்காது. இதே சிமெண்ட் அட்டை, வெறும் அட்டை தான் போட்டிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகணும். ஸோ கோழிக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி ஸோ இந்த மாதிரி ஏன் நடுவில் ஒரு குச்சியாடு பேண்ட்ராட் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 கோழி பார்த்துக்கிச்சுன்னா இங்கே ஒரு கோழி கட்டலாம்ல, இங்கே ஒரு கட்டலாம்ல. ஏன்னா ஸோ பார்த்துக்கிச்சுன்னா அடிச்சுக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே சேவல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துலேயே இந்த தண்ணி, அதோட சாப்பாடெலாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்பி இருக்கும். எதுக்குன்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ சேவல்லாம் கட்டியிருப்போம், 2 சேவல். ஓகேங்களா? ஸோ சேவலுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஸோ கீரிலாம் வந்துச்சுன்னா, பூனை கீரிலாம் வந்துச்சுன்னா, கீரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ பூனை வந்து ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாய் கட்டி போட்டோம்னா, ஸோ அதுக்கு தான் அந்த இது நாய் கட்டி போட்டோம்னா அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நாட்டு நாய். ஓகேங்களா? ஸோ அவுத்துட்டுனா வேறு லெவலில் கடிக்கும். ஸோ இதே மாதிரி சிப்பிப்பாருன்னு ஒரு நாய் இருக்குது, ராஜா சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த ராஜான்னு ஒரு நாய். இது பேர் பார்த்தீங்கன்னா மணி. ஓகேங்களா? ஸோ இது பேர் மணி. பார்த்திங்கன்னா பியூர் நாட்டு நாய் கிடையாது, கிராஸ். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா அங்கே சேவல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இந்த நாய் தான் கொண்டு போய் அங்கே கட்டுவோம். ஸோ பாதுகாப்பு சொன்னேன் இல்லையா, அங்கே சேவக்கிட்ட சொன்னேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு என்னென்னா, ஸோ காலையிலையும் கேர்ட் ரைஸ் தான், ஸோ சாயந்தரம் கார் ரைஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா செலவு பண்ண தேவையில்லை. ஸோ நிறையா நாங்கள் செலவும் பண்ண மாட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பால்லாம் கேட்பீங்க. பாலில் எங்கள்கிட்ட மாடு இருக்காது, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பால் கறந்து அந்த பாலையும் பார்த்தீங்கன்னா இது ஊற்றிடுவோம். ஸோ அந்த பெரிய இதெல்லாம் வாங்க மாட்டோம் செலவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான நாய். ஸோ சரியான கடிக்கும். ஸோ நாய், சின்னது, பூனை, கீரி எல்லாமே கடிக்கும். ஓகேங்களா? ஸோ செப்பிப்பாருன்னு ஒரு நாய் இருக்குது, அந்த நாயும் ரேபிட்லாம் ரொம்ப சாப்பிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன குட்டியூன் வயசுலாம் வாங்கிட்டு எல்லாம் பெருசானதுக்கப்புறம் தான் வந்து பிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் நாங்கள் அவுத்து விடாமல் கட்டி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அதனால தான் அவுத்து விடாமல் கட்டி வச்சுருக்கோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா அவங்க வீட்டிலேருந்து, அவங்க வீட்டுக்கு திருப்பி ஓடிடும். அதனால் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடிக்கும். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட சிப்பிப்பாறை நாய். ஸோ செல்லமாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் நாய். பார்த்திங்கன்னா 8 months. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா அதே ஸோ மணி காமிச்சிங்க அதே ஃபுட்டு தான் எதுக்கும் போடணும். ஸோ ஆனால் டெய்லியும் கேர்ட் ரைஸ் இருக்கு இல்லையா, அதில் முட்டையை போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட ஆர்கானிக் ஷாம்பு பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம குளிப்போம், அதே மாதிரி நாய்க்கும் குளிச்சோம் இல்லையா, அதனால் இதுதான் ஷாம்பு. இந்த ஷாம்பு தான் போட்டு குளிப்பாட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா காமன்லி எந்த டிசீஸும் வராது. ஸோ பார்த்திங்கன்னா உனி, பேன் எல்லாம் வந்துச்சுன்னா வீக்லி 1 போட்டு குடிச்சு விட்டிங்கன்னா உனி, பேன்லாம் வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா காவலுக்கு சிறந்த நாய். ஸோ வேட்டைக்கு வேறு லெவலில் வேட்டையாடும். அந்த காலத்தில் ரேபிட்டு, முயல், ஸோ மாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயெல்லாம் வேட்டைக்கு கொண்டு போவாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஸோ
பண்ணணும், ஆனால் நாங்கள் பண்ணுறது இல்லை. கேர் ரைஸு முட்டை இதெல்லாம் மட்டும் தான் போடுவோம். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு வாட்டி ஷாம்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்ருவோம். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஏதாச்சும் பேசணுன்னா கீழே கமெண்ட்டில் ஏதாச்சும் போடுங்க.